உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா பார்க்கலாம். ஏன் இந்த ஆகஸ்டை இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம பார்க்குறோம்னா, ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அருமையான நிலையில் இருக்கு. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம். ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி, அந்த ராசியினுடைய அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சு பாக்யாதிபதியோட இணைச்சி சிவராஜயோக அமைப்போட அவர் பார்க்கக்கூடிய இடம் அர்த்தாஷ்டம சனியா நின்ன அந்த சனி பகவானால உங்களுக்கு உண்டான மன உளைச்சல் இருந்து, இனம் புரியாத கவலைகள், என்னன்னே தெரியல, நம்ம வேலையை நம்ம செய்யறோம், ஆனா மனநிறைவு கிடைக்கல, செய்யற வேலைக்குண்டான பலன் நமக்கு அடையல, என்னன்னு தெரியல, அடுத்தடுத்து எது எடுத்து செய்தாலும் ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நம்மளை பிரேக் பண்ற மாதிரியும், நமக்கு ஃபெயிலியரை கொடுக்குற மாதிரியும், இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன், எதனால அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியிலால தான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனிய சிவராஜயோக அமைப்போடு இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் இணைஞ்சு பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு குறைய போகுது. அதனுடைய தாக்கம் டோட்டலா குறையிறது மட்டும் இல்லாம, அந்த சனி பகவானுடைய அந்த அந்த நெகட்டிவ், அதாவது அவர் செய்ய வேண்டிய பாதிப்புகளுக்கு அப்படியே எதிர்மறைவா உங்களுக்கு பெரிய லெவல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி வக்கர நிலைக்கு ஆளாகி இந்த மாசம் ஃபுல்லா அவர் வக்கர நிலையில இருக்க போறார். ஒரு சனி பகவான் வக்கர நிலைக்கு வந்துட்டாலே அவர் கஷ்டங்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். அப்படியே ஆப்போசிட்டா பெரிய லெவல்ல உங்களுக்கு உண்டான அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ஆளாயிடுவார். அப்போ அவர் தனஸ்தானாதிபதி, 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ தனம்ன்றது என்ன? தனம், செல்வம், செல்வாக்கு, வாக்கு, குடும்பம், குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள், தனம், பணம், கடன் சுமைகள் சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் பேசக்கூடிய பேச்சு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே தனுசு ராசி என்பவர்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்குது. எப்படி கிடைக்க போகுது? இந்த மாதத்துல நிறைய இதுல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகும். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அந்த தனஸ்தானாதிபதியும் பிளஸ் 3ஆம் வீட்டிற்கு அதிபதி தைரியத்துக்குரியவர், முயற்சிக்குரியவர், வெற்றிக்குரியவர் அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு. அவர் வக்கர நிலைக்கு ஆளாகும் போது மிக வேகமா, மிக சிறப்பா, உயர்தர வளர்ச்சிக்குரிய பெரிய லெவல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த வாய்ப்புகளால மிகச்சிறந்த நற்பலனை அடையக்கூடியவங்க யாருன்னா அது தனுசு ராசி அன்பர்கள் தான். அதுலயும் உச்ச குருவும் பிளஸ் உங்களுக்கு சூரியன், பாக்யாதிபதி சூரியன் இணைஞ்சி சிவராஜயோக அமைப்புல அவரை பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த 4ஆம் இடம் மிகப்பெரிய பிரகாசமான நிலையை உண்டாக்கணும். எப்படின்னா, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னா பூமி, வீடு கட்டக்கூடிய யோகங்கள், கட்டிய வீடுல நான் இந்த வீட்டுக்கு குடியேறி வந்ததிலிருந்து எனக்கு பிரச்சனையே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து சில நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சிடும். சிலர் வீட்டு மேல லோன் போட்டிருப்பீங்க, அந்த வீடை நம்மளை விட்டு பறி போயிடுமா அப்படின்ற குழப்பமெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த குழப்பத்திலிருந்து அழகா நீங்க வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இது இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டி, சிவில் பேங்க் சம்மந்தப்பட்ட ரீதியில பாதிப்புகளை சந்திச்சு, எங்க ஜப்தி வந்துருமோ நமக்கு அப்படின்னு நினைச்சு பயப்படுறவங்க கூட இந்த இடத்துல இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குண்டான நட்பு ரீதியிலோ இல்லை உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியிலையோ பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் எந்த ரூபத்துல எப்படி வேணாலும் உங்களை அடையறதுக்கு உண்டான அருமையான அழகான ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஆகஸ்ட் மாதத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நீண்ட நாளா வேலையில் இருந்த மன உளைச்சலில் இருந்து வெளியில வர போறீங்க. என்ன உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டா செஞ்சாலும் ஏதோ ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள், உடம்புல தேவையில்லாத ஒரு படபடப்பு, ஒரு பயம், ஏதோ ஒரு மன விரதி,
இப்போவே நம்ம நிறைய வாழ்க்கை வாழ்ந்துட்டோமா, அவ்வளோதானா, நம்ம இதுக்கு மேலே என்னத்தை சாதிக்க போகிறோன்ற அளவுக்கு எல்லாமே சிலருக்கு மன உளைச்சல் இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக எரிஞ்சிட்டு பெரிய லெவலில் எனர்ஜியோட நீங்கள் களத்தில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. உங்களுடைய வேகத்தை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதுலேயும் உங்களுடைய யோசனைகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வான்டேஜான யோசனைகள் கொடுக்கக்கூடிய ஆற்றலோடு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்ச காலமாக உங்களுடைய யோசனைகள் சரியா தப்பா, நாம் எது எடுத்து செஞ்சாலும் மிஸ் ஆகுது, எது எடுத்து செஞ்சாலும் நஷ்டமாகுது, புதுசாக எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அது ட்ராப் ஆகுது. ஆனால் அந்த ஐடியா வேறையா இருக்காது கொடுத்தா அவங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. நமக்கு மட்டும் ஏன் இந்த குழப்பம், ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மன அழுத்தத்திலிருந்து அழகாக நீங்கள் வெளியில் போகிறீங்க, வரப்போகிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லை உருவாக்க போகிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலையும் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. அதை மனசில் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இது ஆகஸ்ட் மாதத்தோட இந்த பலன் நின்றுடுமானா அப்படி கிடையாது. அடுத்தடுத்து கிரகங்களுடைய தொடர்ச்சிகள் சில விஷயங்கள் இருக்குது. அடுத்த காணொலியில உங்ககிட்ட விவரமா நான் பேசுறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கிறதுனால அதற்கு ஒரு முதல் வெற்றி படியா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் போல்டா இறங்கி செயல்படலாம். கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் நிறைய பாதிப்புகள் சந்திச்சவங்க தனுசு ராசி என்பர்கள் தான். இதனால கடனாளியாகி கடன் சுமைகளில் பெரிய லெவல்ல பாதிப்புகளுக்கு ஆளானவங்களும் நீங்க தான். அந்த பாதிப்புகள் ஏனோ தானோன்னு எல்லாம் இல்லை, பெரிய லெவல்ல நாளுக்கு நாள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற, கொடுத்த வாக்கை காப்பாற்ற, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்ற, கடன் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு ஆளாயிருந்திருக்கிறீங்க. அதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு பொற்காலமா ஒரு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா எஜுகேஷன் ரீதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதே நேரத்தில் நான் வீட்டில் இருந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அரசு உத்தியோகத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப உகந்தது. அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சா மிஸ் பண்ண வேண்டாம். அதை சார்ந்த விஷயங்களை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் படிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதம் தொடங்கும் போது புதன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அவர் ஆட்சியில் இருக்கிறது பெரிய விஷயம் உங்களுக்கு 7ஆம் பாவத்தில். அதோட உங்களுக்கு நல்லா பாருங்க, 10ல் சுக்கிரன் இந்த மாதம் முழுசும் அதே இடத்துல தான் இருக்க போறார். செவ்வாயும் 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 5ஆம் அதிபதி 7இல் வந்தால் என்ன நடக்கும்னா, நினைச்சதை முடிக்கலாம், ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாளா திருமணம் சார்ந்த காதல் திருமணம் செய்யணும்னு நினைச்சு நீண்ட நாளா விரும்பியவங்க கைப்பிடிக்கணும்னு நினைச்சு அதற்குண்டான முயற்சி எடுத்து அதுல தடைப்பட்டு நிற்கதை நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அது உங்களுடைய பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசி அதுக்கு ஒரு அழகான அருமையான ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு கைகூடி வரும். பிள்ளைகள் வைரக்கல்லாட்டம் அழகா ஜொலிக்கிற அளவுக்கு நல்ல டேலண்டா இருப்பாங்க, திறமையா இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, தகுதியா இருப்பாங்க, ஒழுக்கத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, பிரேக் ஆகுது, என்ன பண்ணாலும் கூடி வர மாதிரி இருக்கு, அது அப்படியே அப்படியே ரிஜெக்ட் ஆகுது. சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்களாலேயே தேவையற்ற பிரச்சனைகள் ஒருபுறம். இந்த மாதிரியான சிக்கலை சந்திச்சவங்களுக்கு இப்போ திருமணம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அழகிய அருமையான ஒரு இடமா அவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமா இது மாறப்போகுது. அதனால இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடி வரும். இதுக்கு முன்னாடி பணம் கட்டியிருப்பீங்க, ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து எதுவுமே கை கொடுக்காத அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போக வாய்ப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கிங்க. தயவு செய்து தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா மிஸ் பண்ண வேண்டாம். சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது. தன்னுடைய பெற்றோர்களுக்காக, தான் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, அதாவது குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய ஒரு ராசி. அப்பேற்பட்ட தனுசு ராசி என்பவர்கள் வெளியூர் ரொம்ப தொலை தூரத்துல போய் குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளவோ சிரமங்களை மன உளைச்சலை கடந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த வேலையில இடம் புரியாத பாதிப்புகள்,
நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு நல்லது நடக்குது, அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, நாம் ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வாழ்ந்து சாதிச்சு இந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டை பார்க்கணும்னு நினச்சி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல மாற்றங்கள் பிறக்க போகுது. சில நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரும். மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய 5 விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதற்குண்டான வழிகள் கிடைக்க போகுது. என்னன்னா, கடன் சுமைகளிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அதிர்ஷ்டத்திற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் ஒன்று கிடைக்க போகுது. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலை ரீதியில் இருக்கக்கூடிய மன உளைச்சலும் நெருக்கடிகளும் தேவையற்ற வீண் பழிகள் உங்க மேல சுமக்கக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் இருந்திருக்கும். இதிலிருந்து ரிலீஃப் ஆக போறீங்க. ப்ரமோஷனுக்குரிய அருமையான காலகட்டமா மாறப்போகுது. அதே சமயம் அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. நல்ல ஒரு அவார்ட், அதே நேரத்தில் நிறைய விருதுகளை வாங்குறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. 3வதா, தொழில் ரீதியில உச்சகட்ட வளர்ச்சி அடைய போறீங்க. தொழில் ரீதியில நிறைய கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்களால மற்றவங்களை கம்பாரிசன் பண்ணால் நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லான பல ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடிய டேலண்ட் உங்ககிட்ட இருந்தும் உங்களோட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க அழகா அதை முடிக்கிறாங்க. சாதாரணமாக ரிஸ்க் எடுக்கிறாங்க, பட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடைகிறாங்க. ஆனால் அதை விட பர்ஃபெக்டாக எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பட் ரிஜெக்ட் ஆகுது. இது ஏன்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் இல்லை, ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட், தனுசு ராசி என்பவர்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. உங்களை யார் எல்லாம் உங்களை அதாவது அலட்சியமாக உங்களை தேவையற்ற விமர்சனங்கள் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. உங்களுடைய மேனேஜ்மெண்ட், உங்களுடைய செயல் எல்லாமே டாப் லெவலில் தொழில் ரீதியில் நீங்கள் ஒரு ஃபோக்கஸை உருவாக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு பிராண்டை உண்டாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது குடும்ப ரீதியில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள். 4வதாக நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, சுப நிகழ்ச்சிகள். அது திருமணம் மட்டுமல்ல, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, கட்டிட வீடு குடி போகக்கூடிய வாய்ப்புகள், ஏற்கனவே பாதியில் நின்று வீடை கட்டி முடிப்பீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்வீங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீங்க. அப்போது நீங்கள் இந்த காலகட்டங்களில் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 5வதா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு மீண்டும் அந்த அருமையான தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சி புத்திரபாகியம் கிடைக்க போகுது. இதனால் மிகப்பெரிய நன்மைகள் நீங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, இது தெய்வ ரீதியில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகள் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய அதாவது அந்த அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதே இடத்துல பாருங்கள், சில இடங்களில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். அவருக்கு வடக்கு திசையை நோக்கி 5 தீபங்களை ஏற்றிட்டு வாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்கும். புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும். பிள்ளைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம். அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் தெய்வ ரீதியிலையும் தெய்வ அனுகூலங்களும் உங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை இந்த வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி, இந்த நம்பரில் பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒரு சில பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரக பாதிப்பு இருக்குது. அது என்ன, சுக்கிரனாலயா, குருவாலயா, சூரியனாலயா, யாராலும் இந்த பாதிப்பு உங்களுக்கு கண்டினியூவாக இருக்குன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை தேடும் பொழுது அதை சார்ந்த ஸ்டெப் நீங்கள் எடுக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லது. பார்க்கணுன்னாலும் நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் முன்பதிவு செய்து பார்த்துக்கலாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.